ஃப்ரெண்ட்ஸ் அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ பாப்பா பார்த்தீங்கன்னா போயிட்டு பக்கத்தில் படுத்துப்பாங்க, தாத்தா பாட்டி பக்கத்தில் கதை சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. கதைலாம் ஒன்றும் இல்லை, சைலண்ட்டாக தூங்குடிச்சலாம் அப்படின்றாங்க. இல்லை பாட்டி எனக்கு கதை நீங்கள் சொல்லி ஆகணுன்றாங்க. இங்கே தாத்தா பாட்டியாலே முடியல, இப்போ வந்து கதை சொல்லு அதை சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க, பேசாத தூங்கு அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்லி தூங்க வைக்கிறாங்க. ஆனாலுமே அந்த பாப்பா தூங்குறது இல்லை, ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ எனக்கு கதை சொல்லுவீங்க மாட்டீங்களா, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்ற மாரி சொல்லுவாங்க. அப்புறமா வந்து அப்படி இப்படின்னு கதை சொல்லி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அவங்க தூங்கிடுவாங்க. பாப்பாவுக்கு தூக்கமே வராது. கால் போடுறது இது மாரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் அம்மா, அப்பா கிட்டயே போய் தூங்குறேன்றாங்க. சரி போடுவாங்க. அப்புறம் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஹால்ல ஃபுல்லா இருட்டா இருக்கும். அதுக்கப்புறமா இருட்டா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு அவங்களுடைய பாட்டி எழுப்புறாங்க. பாட்டி இருந்துட்டு போன்றாங்க. "இருட்டா இருக்கு, வாங்க பாட்டி விட்டு வாங்க" அப்படின்னுவாங்க. அப்புறம் வந்து லைட்ட போட்டு "உன் பாட்டுக்கு போ, ரூமுக்கு போய் டோர தட்டு, எனக்கு தூக்கம் வருதுன்னு" சொல்லி போய் படுத்துருவாங்க. ரூம் டோர ரொம்ப நேரமா தட்டுறாங்க, மலரோடைய ரூம் டோர. ஆனா அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அது கேட்கறது கிடையாது. இங்க வந்து பாப்பா இருந்துட்டு பாட்டி தட்டினாலும் எந்திரிக்கலன்றாங்க. "இங்க பாரு எனக்கு தூக்கம் வருது, என்ன விடுறியா?" அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு கேஷுவலா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா பாப்பா பார்த்தீங்கன்னா கீழ விழுந்துரும். ஏன்னா ரொம்ப பயந்து போயிட்டு பாப்பா கீழ விழுந்ததுனால அந்த சத்தம் கேட்டு எல்லாம் வருவாங்க. அப்ப கூட வந்து அவங்க அத பெருசா கண்டுக்காம தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. ராஜலட்சுமியும், ராகவும் சத்தம் கேட்டு வந்து "என்னாச்சு பாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க மலரு. அப்புறமா வந்து "என்னாச்சு உனக்கு?" அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாக்கியராஜும். அதுக்கப்புறமா வந்து போய் பார்க்குறாங்க, அவங்களுடைய அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரி வந்து தாத்தா, பாட்டி கதை சொல்லல, நான் உங்ககிட்ட போறேன்னு அவங்க பாட்டுக்கு போக சொன்னாங்க. இருட்டா இருக்குன்னு சொன்னா லைட் போட சொல்லிட்டு மறுபடியும் போய் படுத்துக்கிட்டாங்க. நான் விழுந்தது கூட பார்த்து அவங்க வரல அப்படின்னுவாங்க. இத கேட்டுட்டு மலருக்கு செம்ம கோவம் வருது. அம்மா அம்மான்னு சொல்லிட்டு போய் இது பாக்யராஜ் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு உடனே, "டேய் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்றாங்க." "எல்லாம் உங்களால தான் அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ராஜலட்சுமி. அதோட இந்த ப்ரோமோவ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.